குருப்யோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஜெய நாராயணி நமோஸ்துதே. பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டான பராபவ ஆண்டில் நம் அனைவருக்கும் அளவில்லாத நன்மைகள் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் ஆண்டுகளில் இதுவரை நடந்து வந்த விசுவாவசு ஆண்டு நிறைவடைந்து அடுத்ததாக பராபவ ஆண்டு பிறக்க உள்ளது. இந்த ஆண்டு 2026 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்க உள்ளது. தமிழ் பஞ்சாங்கத்தின் 60 ஆண்டுகள் சுழற்சியில் பராபவ ஆண்டு என்பது 40வது ஆண்டாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு வெறும் காலமாற்றம் அல்ல, மனமாற்றம், சமூக மாற்றம், உலக மாற்றம் என பல அடுக்குகளில் தாக்கம் ஏற்படுத்தும் சக்தி கொண்டது என சொல்லப்படுகிறது. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சதே நட்சத்திரம் மற்றும் ரிஷப லக்னத்தில் காலை 8:46 மணிக்கு நிகழ்கிறது. இந்த நேரத்தில் சூரியன் மேச ராசிக்குள் நுழையும் பிரவேசம் நடைபெறுகிறது. இதுவே தமிழ் புத்தாண்டின் துவக்கமாகும். பராபவ ஆண்டின் வெண்பாவை இப்போது நாம் பார்க்கலாம். மிக்க பராபவத்தின் மேதியினீர் பின்மலையாம் தக்க பசக்கடலைக்குமே இது பலிக்காது. 4 வகை பல்லுயிர்க்கும் துன்பம் கலிக்காதனவே கருது. இந்த வெண்பாவின் பொருள், அதாவது பருவமழை தாமதமாக வரலாம், பருவம் தவறிய மழை வெயில் கலந்த காலநிலையாக இருக்கும், கால்நடைகளுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது, பால் உற்பத்தி அதிகரிக்கும், விவசாயம் சார்ந்த துறைகள் முன்னேறும். ஆனால் மக்கள் வாழ்வாதாரத்தில் சில சவால்கள் ஏற்படும். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், உலக சந்தை மாற்றங்கள், உலகளாவிய சுழற்சிகள் ஏற்படும் என இந்த வெண்பா சுட்டிக்காட்டுகிறது. பராபவ ஆண்டில் வரப்போகும் மாற்றங்களும் செய்ய வேண்டியவையும் பற்றி இப்போது பார்க்கலாம். மத்திய கிழக்கில் நடைபெறும் பதற்றங்கள் குறையலாம், ஆனால் முற்றிலும் மறையாது. புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் அதிகரிக்கும், இணையவழி மோசடிகள், பண ஏமாற்றங்கள் அதிகரிக்கும், அரசு துறைகளில் நவீன மாற்றங்கள் தோன்றும், புதிய நோய்கள், வைரஸ் தாக்குதல்கள் ஏற்படலாம், வீண் செலவுகள் அதிகரிக்கும் அபாயம், மன அழுத்தம், குழப்பம் ஆகியவை ஏற்படும். அதனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும், சேமிப்பை அதிகரிக்க வேண்டும், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த ஆண்டின் மிகப்பெரிய வரம் குரு பகவான் ராஜாவாக இருப்பது. இதனால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், கோயில் வழிபாடு உயரும், தியானம், தர்மம், யோகம் போன்றவை வளர்ச்சி பெறும். இந்த ஆண்டு ஒரு பெரிய மனமாற்றத்தை தருவதாக அமையும் என சொல்லப்படுகிறது. வஞ்சகம் குறைய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும், நல்லதை உற்று கவனிக்கும் மனப்பான்கு அதிகரிக்கும், உண்மையான உறவுகளின் மதிப்பு புரியும். ஆனால் அரசியல் நிலைத்தன்மையில் மாற்றங்கள், அமைதி குறையும் சூழல் உருவாகும் வாய்ப்பு ஏற்படலாம் என பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ் புத்தாண்டு தினத்தில் பஞ்சாங்கம் வாசித்தல் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த ஆண்டிற்குரிய பலாபலன்களை தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் நம் வாழ்க்கை நிம்மதியாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமைத்துக்கொள்ள உதவும். இப்படிப்பட்ட பராபவ ஆண்டின் அந்த நாளில் நாம் எந்தெந்த தெய்வத்தை வணங்கி எந்தெந்த மந்திரங்களை சொல்லலாம் என்பதை பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம். முதலில் நாம் விநாயக பெருமானை வணங்கி அனைத்து செயல்களையும் தொடங்க வேண்டும். எனவே விநாயகரின் காயத்ரி மந்திரத்தையும்
அந்த நாளுக்கான கிழமை செவ்வாய்க்கிழமையாக வருவதால் செவ்வாய்க்கிழமைக்கான காயத்ரி மந்திரத்தையும், செவ்வாயின் அதிபதி முருகப்பெருமான் ஆவார். அதனால் அவரின் காயத்ரி மந்திரத்தையும், சதய நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறப்பதால் சதய நட்சத்திர காயத்ரி மந்திரத்தையும், அதன் அதிபதியான ராகு காயத்ரி மந்திரத்தையும், ராகு தோஷங்களை போக்கும் துர்க்கை அம்மனின் காயத்ரி மந்திரத்தையும் பார்க்கலாம். முதலில் விநாயகப் பெருமானின் காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இப்பொழுது புத்தாண்டு தினத்தன்று துவாதசி திதி வருவதால் அந்த திதிக்குரிய நித்யா காயத்ரி மந்திரத்தை இப்போது பார்க்கலாம். தேய்பிறை துவாதசி திதியின் தேவதையாக பேருண்டா நித்யாதேவி விளங்குகிறார். அவரின் காயத்ரி மந்திரத்தை இப்போது பார்க்கலாம். ஓம் பேருண்டாயை வித்மஹே விஷஹராயை தீமஹி தன்னோ நித்யம் பிரச்சோதயாத். ஓம் பேருண்டாயை வித்மஹே விஷஹராயை தீமஹி தன்னோ நித்ய பிரச்சோதயாத். பராபவ ஆண்டு சதய நட்சத்திரத்தில் பிறப்பதால் சதய நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை இப்போது பார்க்கலாம். ஓம் பேசஜாய வித்மஹே வருண தேஹா தீமஹி தன்னோ ஷதபிஷக் பிரச்சோதயாத். ஓம் பேஷஜயா வித்மஹே வருண தேஹா தீமஹி தன்னோ ஷதபிஷக் பிரச்சோதயாத். சதய நட்சத்திரம் ராகு பகவானின் நட்சத்திரம் ஆகும். அதனால் ராகு காயத்ரி மந்திரத்தையும் இப்போது பார்க்கலாம். ராகு காயத்ரி மந்திரம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். பராபவ ஆண்டு செவ்வாய்க்கிழமையில் பிறப்பதால் செவ்வாய் பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத். ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத். செவ்வாய்க்கிழமை என்றாலே நம் அனைவருக்கும் முருகப்பெருமானே நினைவுக்கு வருவார். மேலும் செவ்வாய் பகவானின் அதிபதியாகவும் திகழ்வதால் முருகப்பெருமானின் காயத்ரி மந்திரத்தை இப்போது பார்க்கலாம். முருகன் காயத்ரி மந்திரம். ஓம் கார்த்திகேயாய வித்மஹே சக்திஹஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். ஓம் கார்த்திகேயாய வித்மஹே சக்திஹஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். இந்த பராபவ ஆண்டு செவ்வாய்க்கிழமை மற்றும் சதய நட்சத்திரத்தில் பிறப்பதால் ராகுவால் ஏற்படும் தோஷங்களை நீக்கும் அன்னை துர்க்கை அம்மனின் அருளை பெற நாம் துர்க்கை காயத்ரி மந்திரத்தையும் ஜபிக்கலாம். துர்கா காயத்ரி மந்திரம். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். பொதுவாக நாம் ஒவ்வொரு நாளின் சிறப்பை உணர்ந்து அந்த நாளுக்குரிய திதி, நட்சத்திரம்,
கிழமை, அந்த நாளுக்குரிய தேவதைகள், அவர்களின் மந்திரங்களை கூறி வழிபடுவதால் அந்த நாளுக்குரிய முழு பலனையும் நாம் பெறலாம். இந்த மந்திரங்களின் பொருள்களை நாம் முன்னரே தனித்தனி வீடியோவாக கொடுத்துள்ளோம். பொருள் உணர்ந்து சொல்வதால், மந்திரங்களை பொருள் உணர்ந்து சொல்வதால் மேலும் பலன்கள் அதிகரிக்கும். எனவே இந்த மந்திரங்களின் பொருள் விளக்கத்தை தெரிந்து கொள்ள பழைய வீடியோக்களை சென்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.